கன்னி ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய நேர்மையை பயன்படுத்தியவர்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. குறுக்கு வழியில் சென்று வெற்றி பெறுவதை விட நேர்மையாக இருந்து தோற்பதை மேல் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இதுவரைக்குமே இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நேர்மை என்பதை மட்டுமே எப்பொழுதும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நினைத்து கொண்டும் நல்ல விதமான காரியங்களையும் நல்ல விதமான செயல்களையும் இன்னும் செய்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கீங்க. இந்த உலகம் உங்களது அசைக்க முடியாத நேர்மையை தங்களுக்கு சாதகமாக பலவீனமாக பயன்படுத்தி கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் விதிகளை மதித்து நடந்த பொழுது உங்களை சுற்றியிருந்த தந்திரக்காரர்கள் உங்களை ஏமாளி என்று முத்திரை குத்தியதும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. உங்களது நேர்மையான குணத்தால் பல உண்மைகளை நீங்கள் வெளிப்படையாக பேசிய போது அதையே உங்களுக்கு எதிரான ஆயுதமாக மாற்றி உங்களுக்கு தண்டனையையும் பழிச்சொற்களையும் பெற்று தந்த நபர்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்வார்கள். தர்மத்தின் பக்கம் நின்றதற்காக நீங்கள் அனுபவித்த மனவேதனைகளும் பின்னடைவுகளும் உங்களை இந்த சமுதாயத்தின் மீதே ஒரு வெறுப்பு கொள்ள செய்தது. ஆனா உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எவ்வளவுதான் நேர்மையாகவே நடந்து கொண்டாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விதமான நபர்களும் உங்களுக்கு போலியான சில உறவுகளையும் போலியான செயல்களையும் எதை செய்தாலும் அதை தோல்வியில போய் முடியக்கூடிய தேவையில்லாத ஒரு ஏமாற்றங்களையும் மட்டுமே தான் உங்க வாழ்க்கை உங்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்து கொண்டே தான் இருந்தது. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையை நினைக்கும் பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு வெறுப்பு என்பது ஏற்பட்டு அது இன்னும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் ஒரு பக்கம் இருக்கு. மற்றொரு பக்கம் உங்களுடைய தயக்கம் உங்களுடைய வாழ்க்கையவே பின்னோக்கி இழுத்து சென்றது. உங்களிடம் திறமை இருக்கும், திறமை இருந்தும் உங்களை நீங்களே சந்தேகப்பட்ட காலங்கள் அதிகமாக இருக்கும். அதனாலேயே நீங்கள் வாழ்க்கைக்குள்ள முன்னேறாமல் இன்னும் தடுத்து நிறுத்தப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் கால் வைக்க முடியாமலும் இன்னும் உட்கார்ந்து கொண்டே தான் இருப்பீர்கள். என்னால் இதை செய்ய முடியுமா, தோல்வி வந்தால் என்ன செய்வது என்ற கேள்விகள் உங்களுடைய மனதில் ஓடியதால் பல விஷயங்களையும் பலவிதமான சில சிந்தனைகளையும் உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே நீங்கள் வைத்து பூட்டி விட்டீங்க. அதனாலேயே உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. பலர் துணிச்சலான ஒரு முடிவுகளை எடுத்து முன்னேறிய ஒரு நேரத்தில் நீங்கள் இன்னும் சரியான ஒரு நேரத்திற்காக காத்து கொண்டும் இருப்பீங்க. அந்த ஒரு நேரங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்காமல் இருப்பதால் அப்படியே நீங்கள் இருந்து கொண்டிருப்பீங்க. ஒருவேளை நம்ம துணிச்சலான முடிவுகளை எடுத்து தோற்றுவிட்டால் நம்மளுடைய பணமும் வேஸ்டாக போயிடும், நேரமும் நம்ம வாழ்க்கைக்குள்ள வீணாக போய்விடும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்களே ஒரு தப்பு கணக்கு உங்கள் மீது போட்டு வைத்து கொண்டு எந்த விதமான செயல்களையும் எந்த விதமான சில விஷயங்களையும் இன்னும் நீங்கள் செய்யாமல் அமைதியாகவே இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் வாழ்க்கையில சில வாய்ப்புகள் காத்திருக்காது. அந்த தருணம் கடந்து சென்ற பிறகு அப்போது முயற்சிகள் செய்திருக்கலாமே என்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதை இன்னும் பாதித்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த அனுபவம் எல்லாருக்குமே பொருந்தாதுங்க வாழ்க்கைக்குள்ள. ஆனா சில கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமான எச்சரிக்கை காரணமாக முன்னேற்றம் தாமதமானதாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டு தாமதமானதாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள தோன்றிக் கொண்டுமே தான் இன்னும் இருக்கும். இந்த கன்னிராசிக்காரங்க விஷயங்களை ஆழமாக ஆராயும் குணம் கொண்டவர்கள் என்று கூறப்படுகிறது. அந்த குணம் உங்களுடைய பலம். ஆனால் சரியான நேரத்தில் முடிவு எடுக்கும் துணிச்சலுடன் சேர்ந்தால் அதுவே உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறி அதுவே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் தேடி கொடுக்கும். ஆனா இது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இனிமேலாவது நீங்கள் கொஞ்சம் துணிச்சலான முடிவுகளை எடுத்து பாருங்க. அது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிகழப்போகுது. அது நாளை முதல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்க வாழ்க்கையை தேடி வரும். இந்த ஒரு தேதி முதல் கலைத்துறைகளில் ஆர்வங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி அந்த கலைத்துறைகளினால் இன்னும் நன்மைகள் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படவும் செய்யும்.
எதிர்காலங்கள் குறித்து சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாகவே நிச்சயமாக மாறிவிடுவீங்க. வெளியூர் பயணங்கள் மூலம் சாதகமான வாய்ப்புகள் கிடைத்து அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு செயலை செய்தால் அது நல்லதாக நடக்கும், எந்த செயலில் போதுமான அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்ற அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நீங்கள் தான் இருப்பீர்கள். நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் உங்க வாழ்க்கையை விட்டு. பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயங்கள் அடையக்கூடிய ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாகவே மாறிவிடுவீங்க. மூத்த உடன்பிறப்புகள் வழியில் அனுசரித்து சென்றால் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்லதாகவே மாறிவிடும். அந்த நல்ல விதமான விஷயங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய தொழிலில் புத்திசாலித்தனமான முடிவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள லாபத்தை அதிகரிக்க வைக்கும். கன்னிராசியான நீங்கள் உங்களுக்கு இயற்கையிலேயே எதையும் துல்லியமாக கணக்கிடும் புத்தி கூர்மையானது எப்பொழுதுமே உண்டு. கடந்த காலங்களில் நிலவிய மந்த நிலைமையை மாற்றுவதற்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் சில அதிரடியான மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகள் தொழிலின் முகவரியவை நிச்சயமாக மாற்றி போட்டு அது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் இன்னும் நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உருவாக்கவும் செய்யும். சந்தையின் தேவையை முன்கூட்டியே நீங்கள் கணித்து நீங்க செய்யும் புதிய உத்திகள் மற்றும் முதலீடுகள் அனைத்தும் 100% லாபகரமாக உங்க வாழ்க்கைக்குள்ள அமைந்து அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களது நிர்வாக திறனும் கணக்கு வழக்குகளை கச்சிதமாக கையாளும் சாதுரியமும் வியாபாரத்தை எடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய சில விஷயங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அனுபவித்து கொண்டே தான் இருப்பீங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் நல்ல விலைக்கு இப்பொழுது விற்பனையாவதுடன் தொழிலில் போட்டி பொறாமைகளை முறியடித்து ஒரு மிகப்பெரிய லாப வேட்டையை நீங்கள் இப்பொழுது நடத்துவீங்க. அந்த அளவுக்கு சில நல்ல விதமான முடிவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க போகுது. அதை நீங்க சரியான முறையில பயன்படுத்தி கொண்டால் உங்க வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். தொழில் வாழ்க்கையில வெற்றி என்பது உழைப்பால் மட்டும் வருவது கிடையாது, சரியான நேரத்தில் எடுக்கக்கூடிய சரியான முடிவுகளாலும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். அதனையும் இப்பொழுது நீங்கள் தான் சரியான முறையில் தேர்ந்தெடுப்பீங்க. கடந்த காலத்தில் சில முடிவுகளை எடுக்க அதிகமாக யோசித்திருக்கலாம். சில வாய்ப்புகளை கவனமாக அணுகியிருக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் அவசரப்படாமல் தெளிவாக சிந்தித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு மாற்றங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய திட்டங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். வேலை செய்பவர்களுக்கு திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நடந்து உங்க வாழ்க்கையில நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையோ என்பதை நீங்களே கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.